ஹே காய்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு முத்ராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஒரே ஒரு முத்ராவனால் நம்ம உடம்புல இருக்க எல்லா நோய்களுமே தீரும் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் நிஜமாகவே அது ஒரே ஒரு முத்திரை நம்ம பண்ணுறதுனால, நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம ரெகுலராக அதை பண்ணிட்டு வர்றதுனால நம்ம உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையுமே நம்மளால் மாற்ற முடியும். அதுக்கான தீர்வு நம்மக்கிட்டேயே தான் இருக்குது. நம்மக்கிட்ட என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை நம்மளாலேயே சரி பண்ணக்கூடிய நிலமையில தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. ஆனால் நம்ம தான் அதை சரி பண்ணாமல், நம்மளே சரி பண்ணாமல் அடுத்தவங்க கிட்டெல்லாம் நம்ம போயிட்டுருக்கோம். பட் இதை நம்மளாலேயே கண்டிப்பாக க்யூர் பண்ண முடியும். இந்த ஒரே ஒரு முத்ராவை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இதை பண்ணுறதுனால என்னென்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசில் இருக்க ஒரு பயம், ஒரு பதட்டம் எல்லாமே குறையும். நம்ம மனசோட அமைதியை அது நமக்கு கொடுக்கும். அப்புறம் நம்ம மனசுக்குள்ளே இருக்க குழப்பம் குறையும். உள்ளார்ந்த அமைதியும் அப்புறம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அப்புறம் கருணை மற்றும் காதல் உணர்வுகள் அதிகமாக வரும். நம்மளோட உள்ளத்தில் சகஜமாக ஒரு கருணை, மன்னிக்கிற குணம், இது எல்லாமே வரும். தீய எண்ணங்கள் எல்லாமே முதல்ல அடியோடு அழியும். அது எதுவுமே தோன்றாது. அப்புறம் நம்ம தனிமையில் இருக்க மாதிரி ஒரு சில பேருக்கு இருக்கும், மனவேதனை இருக்கும், அது எல்லாமே குறையும். நமக்குள்ள ஒரு ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கும். நம்மளோட மூலாதாரம் முதல் சகஸ்கிரானம் சக்கரம் இருக்கல, அது வரைக்கும் ஒரு சக்தி சுழற்சி மாதிரி ஏற்படும். அதாவது நம்ம பேசிக் சக்கராலேருந்து நம்மளோட லாஸ்ட் ஃபுல் பாடி சக்கராஸுமே ஒரு சக்தி அதிகரித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகும். நம்ம ஒரு தியானம் செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த முத்ரா வச்சு நம்ம பண்ணுறப்போ ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதை அடிக்கடி பண்ணணுன்ற ஒரு தாட் நமக்குள்ளே ஏற்படும். பிகாஸ் நம்ம ஒரு நாள் பண்ணுவோம், 2 நாள் பண்ணுவோம், தொடர்ந்து யாருமே கண்டினியூஸாக எல்லாருமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளோட மனநிலம் அப்புறம் உணர்ச்சி எல்லாமே சீராகும். உங்களுக்கு மன அழுத்தமோ கவலையோ இல்லை கோபம், பயம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் குறையும். கெட்ட எண்ணங்கள் எல்லாம் வெளியேறும். நம்மளோட உடல் நலம் நல்லா மேம்படும். என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு சின்ன கோல்டுலேருந்து உங்களால் கேன்சர் வரைக்குமே ஃபைட் பண்ண முடியும் இந்த ஒரு முத்ராவால். நம்மளோட உடல் நலம் நல்லாகும். அப்புறம் நமக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை மூச்சு விடுறதுல பிரச்சனையோ இல்லை ரத்த ஓட்டம் சீரமைப்பாக இல்லைனாலோ இல்லை நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படணுனாலோ எதுக்குனாலும், அதாவது கோல்டுலேருந்து கேன்சர் வரைக்கும் இதால் க்யூர் பண்ண முடியும் கண்டிப்பாக. இந்த பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எல்லாமே ஒரு மைண்ட் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட் தான். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் எது ஆழமாக பதியுதோ அதுதான் ரியாலிட்டியில் நடக்கும் அப்படின்றது 100% உண்மை. இந்த யூனிவர்ஸும் எல்லாமே, அதாவது ஒருத்தரை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது நீங்கள் என்ன ஆழமாக உங்கள் மனசில் பதிய வச்சுருக்கீங்களோ அதே தான் உங்களோட லைஃப்பில் ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இதெல்லாம் நினைக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உங்களை மீறி உங்கள் மனசில் அது ஆழமாக பதிஞ்சிருக்கும். அந்த விஷயந்தான் ரியாலிட்டியில் கண்ணு முன்னாடி நடக்கும். அதை நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. ஸோ ஏன் வேர்ட்ஸ் அப்படின்றது, நம்ம வார்த்தைகள் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன பேசுகிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். நம்ம ஒருத்தவங்களுக்கு கெட்டதே நினச்சிட்ருக்கோம் இல்லை கெட்டதே பேசுகிறோன்னா நம்மளோட வாழ்க்கையில் அது மட்டுமே தான் நம்ம சுற்றி பார்த்துட்டே இருப்போம். நம்ம அடுத்து எப்போ நல்லது பண்ணுறதுக்கு யோசிக்கிறோமோ, நல்லது நினைக்கிறோமோ, அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்லதாக மாறுவோம். ஒரு விஷயம் நம்ம யாருக்கோ உதவி பண்ணுறோம் அப்படின்னா அது பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு அடுத்தடுத்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குன்னா நம்மளோட மைண்டு நம்ம அந்த கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால தான் நமக்கும் நிறையா வருது. சில பேர் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றதை கூட தப்பாக பேசுவாங்க. அவங்கக்கிட்ட நிறையா இருக்குது, கொடுக்குறான், நான் என்னத்தை கொடுக்க. சில பேர் கஞ்சத்தனமெல்லாம் இருப்பாங்க, எதுவுமே கொடுக்கவே மாட்டாங்கல்ல.
லைக் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில் கூட நம்ம மனசு தான் வந்து அந்த இடத்துல வேலை செய்யும். கொடுக்கணுன்ற மனசு இருக்கவனுக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். உனக்கு சும்மா கை கூட ஈய மாட்டாங்களா, அவங்களுக்கு ₹1 கூட அவங்க கையில் தங்காது. நம்ம ஏன் வாழ்க்கையில் முன்னேறவே மாற்றோம், அவன் ஏன் அந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம யோசிச்சிருக்காம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கவே மாட்டோம். அவன் கையில் எல்லாமே இருக்குது, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் அவங்க அவங்க எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க நிறைய. அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு நம்ம நிறையா வாங்கணும், நிறைய சேமிக்கணும், அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு இருந்திருப்பாங்க. நம்ம இந்த பக்கம் வந்து எதுவுமே கொடுக்கவே மாட்டோம், ஆனால் நமக்கு மட்டும் எல்லாமே வந்துடணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ அந்த மென்டாலிட்டி முதல்ல தப்பு. நம்ம அதிகமாக கொடுக்க அதிகமாக நமக்கும் சேரும், நமக்கும் நம்ம கையில் வரும். அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே. ஒரு விஷயம் நம்ம பாசிட்டிவாக நினைக்க அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ எல்லாருமே வந்து பாசிட்டிவாக பேசுங்க, கண்டிப்பாக நடக்கும். இவ்வளோ நேரம் நான் இதை பற்றி சொன்னேன். இது எல்லாமே வந்து ஒரே ஒரு முத்ரா நம்ம பண்ணுறது மூலியமாக நம்ம மனசில் இருக்க எல்லா கெட்ட எண்ணங்களும் வெளியேறி நல்ல எண்ணங்கள் வரும். நமக்கும் எல்லாமே நன்மையாக நடக்கும். எந்த நோயாக இருந்தாலும் அதை சரி பண்ண முடியும். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலோ இல்லை வாட் எவர் இட் இஸ், நம்ம மைண்ட்குள்ள எந்த நோயாக இருந்தாலும் அதை நம்பி நம்ம வந்து இதை பண்ணுறோம், நடக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக நடக்கும். இதை நீங்கள் பண்ணுறப்ப உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக உணர்வீங்க. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்கும். இது எனக்கும் ஒர்க் ஆகிருக்கு, அதனால தான் நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாமல் ட்ரை பண்ணாமல் இதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறதுக்கும் ஒரு 10 நிமிஷம் தினமும் காலையிலையோ இல்லை சாயந்தரமோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இந்த 2 நேரத்தில் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் 2 நேரமும் பண்ணுங்கள். இன்னும் நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். முடியலைன்னா ஒரு நேரம் பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ 10லேருந்து 15 நிமிஷம் உட்காந்து ஒரு ஒரு 5 நிமிஷம் உங்கள் மூச்சியை நல்லா கவனித்து நீங்கள் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மைண்டில் எந்த தாட்ஸும் வராமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக முதல்ல நம்ம பண்ணுறப்போ எல்லாருக்குமே வரதான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது, அதனால எந்த தப்பும் இல்லை. பட் நம்ம வந்து உடனே எடுத்தோன்னே இந்த முத்திரையை வச்சுட்டு நம்ம உட்காராமல் நம்ம வந்து ரெகுலராக அந்த நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு உட்காந்தோடனே ஒரு சிந்தனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி தூக்கி போட்டதுக்கப்புறமா இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம வந்து பலன் கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் நீங்கள் நார்மலாக சும்மா கூட பண்ணுங்களேன், உங்கள் லைஃப்பில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு இந்த விஷயத்துக்கு தான் பண்ணணும்லாம் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக சும்மா நான் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படி இல்லை, நான் சும்மா பண்ணுறேன்னு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும் டோட்டலாக. அதுதான் உண்மை. இதில் அது என்ன முத்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சுண்டு விரலும் கட்டை விரலும் இருக்குல்ல, 2 கையோட சுண்டு விரலையும் ஒட்டி வச்சுக்கணும். 2 கையோட கட்டை விரலையும் ஒட்டி வச்சுட்டு ஒன்றாக இணைச்சிட்டு மித்த விரல்லாம் இருக்குல்ல, ஆள்காட்டி விரல், மோதிர விரல், நடுவிரல், அது 3மே வந்து தாமரை எப்படி விரிஞ்சிருக்கும் பூ மாதிரி, அந்த மாதிரி இந்த எக்காரணத்தை கொண்டும் இந்த சுண்டு விரலும் கட்டை விரலும் வந்து பிரியவே கூடாது. அதாவது ஒரு கை ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, ரைட் ஹேண்ட் சுண்டு விரலும் லெஃப்ட் ஹேண்ட் சுண்டு விரலும் நல்லா ஒட்டி இருக்கணும். அதே மாதிரி ரைட் ஹேண்டு கட்டை விரலும் லெஃப்ட் ஹேண்ட் கட்டை விரலும் ஒட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் மித்த 3 கையும் வந்து தாமரை மாதிரி விரிஞ்சிருக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிக்சர் உங்களுக்கு போடுறேன், அதை மாதிரி பார்த்து பண்ணுங்கள். அந்த மாதிரி அது வந்து 2ம் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட செஸ்ட்டு கிட்ட, அதாவது ஹார்ட் செஸ்ட் இருக்குல்ல, நடுமத்தியில் கை வச்சுக்கோங்க. நடுமத்தியில் கை வச்சுட்டு இந்த முத்ராவை அது வந்து பண்ணும்போது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். பிகாஸ் அந்த கை வந்து எந்த அளவுக்கு விரியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கீங்க, நல்லா ஹாப்பியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே அது விரியாது. அது நல்லா தாமரை எந்த அளவுக்கு விரியுமோ அந்த அளவுக்கு நம்ம கைகளை விரிக்க முடிஞ்சுது அப்படின்னா நம்ம ரொம்ப ஹாப்பியான லைஃப்பில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். விரிக்க முடியலைன்னா நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ என்ன வேணால் இருக்கலாம். ஏன்னா இந்த டே டு டே லைஃப்பில் நம்ம வாழ்கிறதே ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் தான்.
ஸோ அதனால் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கை கொஞ்சமாக விரிகிறது ஆட்டோமேட்டிக்காக பெருசாக விரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். பிகாஸ் நம்ம எதை எடுத்தாலும் புதுசாக பண்ணுறோம் அப்படின்னா அது வலிக்க தான் செய்யும். ரெகுலராக பண்ண அது பழகிடும். அதே மாதிரி அது விரிகிறப்போ நமக்கு வலிகளும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. இது எல்லாருக்குமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பண்ணலாம். காலையில் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் முடிஞ்சால் ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள், இல்லைன்னா வேணாம். இது உங்களோட டெய்லி ரொட்டீன் மாதிரி. எப்படி நம்ம எந்திரிச்சோன்னே குளிக்கிறோம், பல்லு தேய்க்கிறோம், சாப்பிட்றோம், இதெல்லாம் நமக்கு டெய்லி ரொட்டீன். இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும் கம்பல்சரி. ஸோ அந்த மாதிரி இதுவுமே நான் கம்பல்சரி பண்ண தான் செய்வேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அமைதியான பிளேஸில் வெறும் தரையில் உட்காந்து பண்ணாதீங்க. ஒரு மேட் மாதிரி போட்டுக்கோங்க. அதில் உட்காந்துட்டு யாருமே இல்லாத இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சப்பலாங்கல் போட்டு பண்ணால் கூட ஓகே தான். உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த முத்ராவை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கண்களை மூடி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அது பண்ணி அந்த மூச்சு விடுறீங்கல்ல அதை கவனிங்க. வேறு எந்த சிந்தனையுமே அதில் கொண்டு வராதீங்க. வந்தாலுமே தப்பு கிடையாது, ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது சில சமயம் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கணும்ல. ஸோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வருவோம். என்னவாக இருந்தாலும் ஒரு கோல்டு, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, எதுவாக இருந்தாலும் அதுலேருந்தும் கண்டிப்பாக வெளியே வர முடியும். ஸோ ரெகுலராக இதை ட்ரை பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நான் கேரண்டியாக சொல்கிறேன், இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.